الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. ونبي هريرة وأبي قتادة وأبي إبراهيم الإشمهلي عن أبيه وأبوه صحابي رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم أنه صلى على جنازة فقال: اللهم اغفر لحينا وميتنا وشاهدنا وغائبنا وصغيرنا وكبيرنا وذكرنا وأنثانا، اللهم من أحييته منا فأحيي على الإسلام ومن توفيته منا فتوفه على الإيمان، اللهم لا تحرمنا أجره ولا تفتنا بعده. رواه الترمذي وأبو داود. கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு ஜனாசா தொழுகையில் ஓதக்கூடிய துவா. நேற்று நாம் பார்த்தோம் பிரத்யேகமான அந்த இறந்தோருக்காக கேட்கக்கூடிய துவா. இன்று இந்த ஹதீஸில் பொதுவாக கேட்கக்கூடிய துவா. ஏனென்றால் நேற்று இப்படி தொழுக வேண்டும் என்ற ஜனாதா தொழுகையை பற்றி நான் சொன்னேன். முதலில் நாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவோம். இதில் தொழுகையை ஆரம்பிக்கக்கூடிய துஆக்கள் சனாவாக இருக்கட்டும், அல்லாஹும்ம இன்னி வஜ்ஹத்துவாக இருக்கட்டும், அல்லாஹும்ம பாயித் பைனி என்று இருக்கட்டும், இதெல்லாம் ஓதப்படாது. மாறாக அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி அதற்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா முதல் தக்பீர். இரண்டாவது தக்பீரில் ஸலவாத்தை நாம் அனுப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தரூதை ஓதிய பிறகு மூன்றாவது தக்பீரில் பொதுவாக துவா. அதில் ஹயாத்தாக இருக்கக்கூடியவரும் மௌத்தானவர்களும் சிறியவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் இப்பொழுது வந்திருந்த அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டவர்களும் வெளி ஊரில் இருக்கக்கூடியவர்களும் கலந்து கொள்ளாதவர்கள் எல்லாருக்கும் என்ன பொதுவான மன்னிப்பை கேட்கக்கூடிய துஆ. அதற்கு பிறகு பிரத்யேகமாக இன்னாருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, இவருடைய கபரை விசாலப்படுத்துவாயாக என்ற துஆவை சொல்லிவிட்டு நான்காவது தக்பீருக்கு பிறகு துவா, நமக்கு வேறு துவா இருந்தது, நமக்கு அவகாசம் இருந்ததுன்னா வேறு துவாவை ஓத வேண்டும். இல்லை என்றால் நான்காவது தக்பீருக்கு பிறகு சலாமை சொல்ல வேண்டும். இப்போ இந்த அமர்வில் நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸு, அந்த துஆ பொதுவாக கேட்கப்பட்ட துஆ. அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவுடைய தொழுகையை தொழ வைத்தார்கள். அப்பொழுது இந்த துஆவை ஓதினார்கள். அந்த துஆவுடைய அல்லாஹும்ம ஃபிர்லி ஹய்யினா வ மையித்தினா, யா அல்லாஹ் உயிருடன் இருக்கக்கூடிய மக்கள் நம்மையும் நீ மன்னிப்பாயாக, வ மையித்தினா நம்முடைய இறந்தோர்களையும் மன்னிப்பாயாக, வ ஸகீரினா வ கபீரினா சிறுவர்களையும் எங்களுடைய சிறுவர்களையும் மன்னிப்பாயாக, பெரியோர்களையும் மன்னிப்பாயாக. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆவுடைய அழகை பார்க்கும் பொழுது, அவர் கேட்கக்கூடிய துஆ என்று நாம் பார்த்து நம்முடைய தேவை என்று முறையிடும் பொழுது விளக்கமாக விரிவாக நம்ம அல்லாஹ்விடம் எந்த அளவு நாம மன்றாடுகின்றோமோ, எந்த அளவு நம்முடைய பணிவையும் இயலாமையை தெரியப்படுத்துகின்றோமோ அந்த அளவு அந்த துஆ அங்கீகரிக்கப்படும். இப்போ இந்த துஆல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் அல்லாஹும்ம ஃபிர்லி ஹய்யினா வ மையித்தினா என்று சொன்னாலே எல்லாரும் அடங்கி விடுவார்கள். மௌத்தானவர்கள் எங்களுடைய மௌத்தாக்களையும் இறந்தவர்களையும் எங்களுடைய உயிருடன் இருக்கக்கூடியவர்களையும் நீ மன்னிப்பாயாக என்று சொல்லியிருந்தாலே, இதில் ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் ஹயாத் இங்கு முன்னால் நம்முடைய அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டவர்களும் வெளியூரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் இதெல்லாங்க வந்து விடுவாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கேட்கும் பொழுது மிக விசாலமாக மிக விரிவாக கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதில் தான் அல்லாஹும்ம ஃபிர்லி ஹய்யினா வ மையித்தினா வ ஸகீரினா வ கபீரினா வ தகரினா வ உன்சானா, யா அல்லாஹ் எங்களுடைய ஆண்களையும் எங்களுடைய பெண்களையும் நீ மன்னிப்பாயாக, வ ஷாஹிதினா வ காயிபினா இந்த ஜனாசாவில் கலந்து கொண்ட அனைவர்களையும் நீ மன்னிப்பாயாக, அவருடைய பாவங்களை நீ மறைத்து விடுவாயாக, வ காயிபினா யாரெல்லாம் இந்த ஜனாசாவில் கலந்து கொள்ளையோ அல்லது வெளி ஊரில் இருக்கின்றார்களோ இங்கு பிரசண்டாக இல்லை அவர்களையும் நீ மன்னிப்பாயாக. பிறகு அல்லாஹும்ம மன் அஹ்யைதஹு மின்னா ஃபஅஹ்யிஹி அலல் இஸ்லாம், யா அல்லாஹ் யாரையெல்லாம் நீ ஹயாத்தாக வைத்திருக்கின்றாயோ உயிருடன் வைத்திருக்கின்றாயோ அவர்களை இஸ்லாத்தில் நிலையாக வைப்பாயாக, இஸ்லாத்தில் நிலையாக வைப்பாயாக.
ஒமன் தவஃபைதஹு மின்னா, எங்களில் யாருக்கு வஃபாத்தை கொடுக்கின்றாயோ, மரணத்தை நீ கொடுக்கின்றாயோ, ஃபதவஃபஹு அலல் ஈமான், அவரை ஈமானுடைய நிலையில் மரணிக்கச் செய்வாயாக. ஏனென்றால் கடைசி கட்டம் என்பது உள்ளம் சார்ந்த விஷயத்தின் அடிப்படையில் தான் முடிவெடுக்கப்படும். அப்போ உள்ளத்தில் ஈமான் இருக்கின்றதா என்ற அளவுகோல் தான் மனிதனுடைய மரணத்துடைய நல்ல முடிவும் கெட்ட முடிவினுடைய அடிப்படை. அதனால்தான் ஒவ்வொரு ஜுமாவிலும் முதல் வசனத்தை நாம குத்துபா மஸ்னூனாவை கேட்கப்படும் பொழுது என்ன கேட்கின்றோம்? யா அய்யுல்லதீன ஆமனு தகுல்லா, ஈமான் கொண்டோர்களே அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஹக்க துகாத்திஹி, எந்த அளவுக்கு அஞ்ச வேண்டுமோ அந்த அளவுக்கு நீங்க அஞ்சிக் கொள்ளுங்க. வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமான நிலை இல்லாமல், முஃமினான நிலை இல்லாமல் மரணித்து விட வேண்டாம். அப்போ இங்கு மரணிக்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், ஈமானுடைய நிலையில் நீ மரணிக்க செய்வாயாக என்று இங்கு இந்த துவாவை கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ரொம்ப அழகான ஒரு துவாவாக இருக்கின்றது. கண்டிப்பாக இந்த துவா நம்முடைய இறந்தோருக்காக அதே போல பொதுவாக கேட்கக்கூடிய துவா. இவ்வளவு அழகான துவா, இதை கேட்டாலே அல்லாஹு தஆலா அங்கீகரித்து விடுவான் இன்ஷா அல்லாஹ். அதே போல இதற்கு பிறகு நேற்று பார்த்த துவா பிரத்யேகமாக அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, இந்த ஹூ என்று வருவது பொதுவாக ஆண்களுக்கு குறிப்பிடக்கூடியது. அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹா வர்ஹம்ஹா என்று வரும் பொழுது இது பெண்களை குறிக்கும். எந்த ஒருவருக்கு ஒரு மாணவனோ அல்லது ஒரு அறிஞரோ அல்லது தெரிந்தவர் இருந்தால் இதை மாதிரி பிரித்து கொள்ளலாம். இல்லை ஒருவருக்கு சரியில்லை என்று இருக்கும் பொழுது, அதே போல ஜனாசா, யாருடைய ஜனாசாவுடைய ஆண்களா பெண்களுக்கு கூட தெரியவில்லை என்றால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த துஆ நாம ஓதுவதனால் நம்முடைய எண்ணத்தின் அடிப்படையில் அல்லாஹு தஆலா அவர்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். யோசிச்சு பாருங்க, நேத்து ஹதீஸ்ல அறிவிக்கக்கூடிய அந்த சஹாபி என்ன கூறுகின்றார்? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் பின் மாலிக் என்ன சொல்றாங்க? நான் இந்த மையத்தாக இருந்திருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆவுக்கு நான் உரிமையாளனாக ஆகியிருப்பேனே. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு அழகான துஆ. ஆக நம்முடைய வாழ்க்கையில இந்த துஆவை நாம கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய இறந்தோருடைய முஃமினாக இருக்கட்டும், முஃமினாவாக இருக்கட்டும், அவங்களுக்காக நாம துஆ கேட்க வேண்டும். அதனால தான் அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நான் செவிப்படுத்தினேன், அவர்கள் கூறினார்கள், இதா ஸல்லைத்தும் அலல் மையித்தி, நீங்கள் ஒரு மையத்திற்காக தொழுதால், ஜனாசா தொழுகையை தொழுதால், ஃபஅஹ்லிஸு லஹு துஆ, உங்களுடைய துஆவை ஹாலிஸா இஹ்லாஸான முறையில், உடைய மிகவும் அவருக்காக வருந்திய நிலையில், அவருக்காக அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்த நிலையில் நீங்கள் துஆ கேளுங்கள். ஏன்னா இப்போ அவர் நம்முடைய துஆவுக்காக ஆவலாக இருக்கார். யாராவது அவருக்காக துஆ செய்ய மாட்டாங்களா? அவர்களுக்காக யாராவது ஒரு நல்ல ஒரு விஷயம் அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்ய மாட்டார்கள் என்று காத்து கொண்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய செயல்கள் அமல்கள் இப்போ முடிவு ஆயிடுச்சு, அதோடைய முற்றுப்புள்ளி. இதற்கு பிறகு அவர்களுக்கு எந்த ஒரு அவகாசம் கொடுக்கப்படாது. உயிருடன் இருக்கக்கூடியவருக்கு அவகாசம் உள்ளது. அதனால்தான் நம்முடைய குழந்தைகள், நம்முடைய சந்ததிகளை நாம் விட்டு செல்லும் பொழுது நாம் சில அமல்களை, தொடர்ச்சியான அமல்களை செய்துவிட்டு செல்வது என்பது என்ன? நமக்கு மிக சுருக்கமான ஆயுள் கொடுக்கப்பட்டாலும் நாம் விட்டு செல்லக்கூடிய நல்ல அமல்கள், நல்ல சந்ததிகள், நற்செயல்கள், அது சதக்கா ஜாரியாவாக அமையும். நம்முடைய எவ்வளவு என்றால் நமக்கு 200 வருடம் 300 வருடம் கொடுக்கப்பட்டால் எந்த அளவு செய்யுமோ அந்த அளவு நமக்கு சின்ன ஒரு விஷயத்தை எடுத்து விட்டோம் என்றால் அவர்கள் அதை செய்வார்கள். பிறகு அவர்களுடைய சந்ததிகள் இப்படி என்ற ஒரு நிலை வரும். ஆக ஒரு மனிதன் இந்த மறுமை நாளுக்காக தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காக அவன் தன்னுடைய எப்பொழுதுமே மௌத்தை பற்றி நினைப்பதும், மறுமையுடைய அந்த பயணத்தை பற்றி கவலை கொள்ள வேண்டும். இறந்தோருக்காக மனசால துவா கேட்கணும். வெறும் போயிட்டு சடங்குல நின்றுட்டு பார்க்குறோம், நம்ம எத்தனையோ பேர் பார்க்குறோம். உண்மையாகவே எல்லாரையும் நிற்க வச்சு, எல்லாருமே வந்தவங்க எல்லாம் ஒரு ஜனாதாவுடைய தொழுகைக்கு வந்தவங்க அனைவரிலும் நீங்கள் ஜனாதா தொழுகையுடைய துவா கொஞ்சம் சொல்லுங்க என்று சொன்னால் சொல்ல மாட்டாங்க. இந்த நிலை தான் நம்முடைய சமுதாயத்துடைய நிலை இருக்கு. இதே நிலை இருக்கும் பொழுது நம்முடைய மையத்திற்கும் எப்படிப்பட்ட நிலை வருவார்கள் மக்கள்? ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். நாம் செல்லக்கூடிய ஜனாதாவுடைய தொழுகை கலந்து கொள்கின்றோம் என்றால் அந்த ஜனாதா தொழுகையுடைய உண்மையான அந்த
துஆவை அந்த மையத்திற்காக நாம அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையாகவே நாம் செல்றோம். இல்லைன்னா என்ன, வெறும் இவருக்காக அவருக்காக அவர் என்ன சொல்வாரோ இவர் என்ன சொல்வாரோ பார்க்கலையே இப்படியெல்லாம் ஒரு பேச்சு வருமே என்று போவதனால இதற்கு முன்னால் நான் தெரியப்படுத்தி எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது, எந்த ஒரு நன்மையும் கிடையாது. அப்போ அதே போல இந்த ஹதீஸ்ல அல்லாஹும்ம லா தஹ்ரிம்னா அஜ்ரஹு, யா அல்லாஹ் எங்களுடைய அஜரை நீ எங்களுக்கு நிராசைப்படுத்தி விடாது. நாம ஜனாசாவில் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிராத்து ஜனாசாவுடைய தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடிய நன்மை ஒரு உஹது மலை அளவு அல்லது அதைவிட பெரிதாக நன்மை கிடைக்கும். அதே போல நல்லடக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு அங்க இருந்தோம் என்றால் 2 கிராத் அளவு சொல்லப்பட்ட இந்த அஜரிலிருந்து எங்களை நிராசைப்படுத்தி விடாதே. ஒலா துஃப்தின்னா பாதஹு, அதே போல இந்த வஃபாத் ஆனவர்களுக்கு பிறகு இவங்களுடைய குடும்பத்தாரை நீ என்ன செய்யாத, ஈமானை கொண்டு சோதித்து விடாது. ஏன்னா ஹயாத்தாக இருக்கக்கூடியவர்களுக்கு சோதனை உண்டுதான். அவருடைய மார்க்கத்திலும் சோதிக்கப்படுவான், உலக விஷயத்திலும் சோதிக்கப்படுவான், உடல் ரீதியாகவும் சோதிக்கப்படுவான், உள்ளம் ரீதியாக சோதிக்கப்படுவான். அதே மௌத்தானவர்களுக்கு முடிஞ்சிருச்சு. அப்போ யா அல்லாஹ் இவருடைய மௌத்துக்கு பிறகு அவருடைய வீட்டாராக இருக்கட்டும் அல்லது அந்த ஒரு அறிஞராக இருந்தால் அந்த அறிஞர் மௌத்தான பிறகு அந்த மொஹல்லாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு. ஏன்னா அவர்களுக்கு சத்தியத்தை எத்தி வைக்கக்கூடிய அசத்தியத்தை விட்டு தடுக்கக்கூடிய ஒரு நபர் அங்கிருந்து சென்று விட்டார். இப்போ இவங்களுக்கு அபாயம் ஏற்படக்கூடிய எதுவரை அந்த இடத்துல இன்னொரு அறிஞரோ அல்லது மக்களுக்கு நேர்வழி காண்பிக்கக்கூடிய ஒருவர் வரமாட்டார், அது வரைக்கும் ஒரு அச்சம்தான். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த துஆக்களை மரணம் செய்து என்ன கேட்கின்றோம், யார் அல்லாஹு தாலாவிடம் கேட்கக்கூடிய துஆ என்ன கேட்கின்றோம் என்று உணர்ந்து கேட்கும் பொழுது உண்மையாக நம்முடைய மனசாக கேட்கக்கூடியவர்களாக ஆகும். அல்லாஹு தாலா நம்ம அனைவர்களுக்கும் ஆஃபியத்தான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துவானாக. நம்முடைய உறவர்கள் உற்றார்கள் வஃபாத்தானவர்களுக்கு அல்லாஹு தாலா மன்னித்து அவர்களுடைய மன்னரை வாழ்க்கையும் அதே போல மறுமை வாழ்க்கையும் அல்லாஹ் ஹைராக்குவானாக. ஆமீன்.